என்னத்த? அத்தைக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும். அத்தை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா சொல்லு. அது வந்து அத்தை, நம்ம கண்மணி கல்யாணத்துக்கு நகை நம்ம தான் செய்யணும். ஆமாம்மா மர்மோளே, நம்ம தான் செய்யணும். வேலைய பார்க்கவியெல்லாம் என்கிட்ட கேட்காவே. மக கல்யாணத்துக்கு நகை எப்படி போட போறியே, சேர்த்துட்டியெல்லாம் என்ன ஏதுன்னு எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு வாரேன். என் மர்மவா இருக்கா, அவன் மொத்த நகையும் தாரேன்னு சொல்லிட்டு அதை போட்டு தான் பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதனால ஒரு கவலையும் இப்ப இல்லம்மா. எத்த, அது வந்து என்னம்மா? அத்தை, அது வந்து என் நகை. வா, நகைக்கு என்னம்மா பழசா இருக்குன்னு பாக்குறியோ? புதுசு பண்ண போலான்னு அதுக்கு செய்குலி சேதாரம் பாவே. ஏன்னா உங்க அம்மாட்ட ரூபா கேளு, போய் புதுசா மாத்தி கண்ணுமணி பிள்ளைக்கு போட்டுருவோம். அது இல்லத்த, எங்க அக்கா வந்தா. அப்படியா? சம்மந்தி வானர்ட்ட சொல்லிருப்பா போல. அதான் வானர் வீடு தேடி வந்திருக்காவே. என்னமா சொன்னாவே? வீட்டை வித்து 20 லட்சம் தந்துருவாங்களாமா. இல்லத்த. இல்லையா? என்னமா சொல்லியா? நீ கொஞ்சம் வானத்தை எடுத்து சொல்லிருக்கலாம்ல. நான் இங்க இல்லாம போயிட்டேன். நான் இருந்திருந்தா வானருக்கு சொல்லி புரிய வச்சிருப்பேன். எத்த, எங்க அக்கா வீடெல்லாம் வித்து ரூபா தர முடியாதுன்னு சொல்லிட்டா. வானர் அப்படியே சொன்னாவே. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. நாம என்ன சும்மாயே கேட்டிருக்கோம். உனக்கு சேர வேண்டியதுதானே கேட்டிருக்கேன். வானர் தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சம்மந்தி இருக்கவனமா வீட்டை பேசிக்கிடுவோம். என்ன ஆனாலும் சம்மந்தி நம்மளுக்கு சேர வேண்டியதை கண்டிப்பா தருவாவே. அத்தை, அது மட்டும் இல்ல, எங்க அக்கா வந்து கோவத்துல நகைக்கு என்ன பண்ண போறாவன்னு கேட்டா. அதுக்கு நான் கண்மணிக்கு என் நகையை தான் போட்டு கட்டி கொடுக்க போறோம்னு சொன்னேனா, எங்க அக்கா உடனே நகையெல்லாம் எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டா. என்னது, வா நகையை கேட்டாவளா? என் நகை மட்டும் இல்லத்த, பாப்பாக்கு போட்டாவல்ல. பாப்பா பிறந்ததுக்கு, அப்புறம் பேர் வச்சதுக்கு, பிறவு பிறந்த நாளுக்கு எல்லாம் செஞ்சாவல்ல. எல்லா நகையும் எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிட்டா எங்க அக்கா. என்னது, நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாவளா? ஆமாத்த. நீ எதுக்குமா நகையை கொடுத்தா? உன் அக்காக்கு எதுக்கு நம்ம வீட்டு நகை? அத்தை, அது வந்து கண்மணிக்கு என் நகை போட்டு தானே கட்டி கொடுக்க போறிய. அதை எங்க அக்காட்ட சொன்னனா, எங்க அக்கா அதான் கோவத்துல நகையை தானும் வாங்கிட்டு போயிட்டா. அவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நம்ம வீட்டு நகையை வாங்கிட்டு போறதுக்கு? இது நல்லா இருக்கே. பிள்ளைக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டு பின்னாடியே வாங்கிட்டு போறது எந்த ஊர்ல இந்த அநியாயம் நடக்கும்? இதெல்லாம் ரொம்ப மோசம். நான் இந்த வீட்ல மாமியார்னு ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட கேட்காம நீ எப்படி கொடுக்கலாம், அவ எப்படி வாங்கிட்டு போலாம்? அத்தை, எங்க அக்கா ரொம்ப பிடிவாதமா தந்தாதான் போவேன்னு நின்னுட்டா. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் தர முடியாதுன்னு. பிடிவாதம் பிடிச்சு வாங்கிட்டு போறத்த. நான் என்ன செய்யறது சொல்லுங்க. எங்க அக்கா கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் தர மாட்டேன்னு தான் சொன்னேன், எங்க அக்கா தான் வாங்கிட்டு போறா. அது எப்படி அவிய கொடுத்துட்டு கேட்கலாம்? நம்மளுக்கு சொன்னாது. நம்ம அதை என்ன வேணாலும் செய்யலாம். அவியலுக்கு என்ன? வா நாத்தனாருக்கு நீ செய்யறா. வா நாத்தனார் பிற்காலத்துல நல்லா இருந்தா வா பிள்ளைக்கு செய்துட்டு போறா. இத பத்தி கேட்கிறதுக்கு அவிய யாரு? அவிய எப்படி நகையை வாங்கிட்டு போலாம்? எம்மா, வானர் அண்ணி செஞ்சது கரெக்ட் தான். நம்ம அண்ணி செஞ்சது கரெக்ட் தான். இவங்க நகையை போட்டு எப்படி நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்? எனக்கு நீ ஏதாவது சேர்த்து வச்சிருக்கணும். எதுவுமே சேர்த்து வைக்கலையா? கல்யாணமே பண்ணி வைக்காத இருந்தாலும் விடு. எதுக்கு நீ அண்ணி நகையை கேட்டா? நீ வாய மூடு
பிரச்சனை பெருசாயிர போகுது. ஆனா ஆவட்டும், நான் என் உரிமையை தான் கேட்க போறேன். என் வீட்டுக்கு வந்த நகை அது, என்னைய கேட்காம எப்படி அவிய வாங்கிட்டு போலாம்? இப்பயே போய் கேக்கேன். அத்தை வேண்டாம் அத்தை. விடுங்க நீ, எங்க அம்மா போய் கேட்டுட்டு வரட்டும். கண்டிப்பா ஓனர் இனி தர மாட்டாங்க. அப்பதான் எங்க அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துவா. ஓனரே, ஓனரே, ஓனரே. வா மீன்காரி வா, உன் வரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓனரே, இப்படியா ஒரு அநியாயம் செய்யறது? என்ன அப்படி அநியாயம் செஞ்சுட்டேன்? பொம்பளை பிள்ளைய கெட்டி கொடுக்கும்போது போட்ட நகையை இப்படி கேட்டு வாங்கிட்டு வரலாமா ஓனரே? எப்ப கட்டி கொடுத்துருந்து, எப்ப கட்டி கொடுக்கும்போது நகை போட்டிருந்து? ஏதி இருப்பா மீன்காரி, என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் மோனு கல்யாணம் பண்ணி வச்சா. என்னமோ முறைப்படி பேசி முடிச்சு நாங்க நகை போட்டு கட்டி கொடுத்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நகைய நாங்க கொடுத்தது கூட என் தங்கச்சியை 4 பேரை போல நகை போடட்டும் தான். அதுக்கு ஒரு பங்கு வரும்போது எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஓனரே, எது எப்படியா? உங்க தங்கச்சிக்கு தானே அந்த நகையை கொடுத்தீங்க. அது எங்க வீட்டுக்கு தானே சொந்தம் ஓனரே. அது எப்படி நீங்க எனக்கு தெரியாம கேட்டு வாங்கிட்டு போலாம்? ஆமா, உனக்கு சொந்தம், நல்லா சொந்தம் வரும். இங்க பாரு மீன்காரி, அந்த நகையை எடுக்க உரிமை என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்கு, உன் மகனுக்கு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் மகனுக்கு போடுறதுக்காக என் தங்கச்சிட்ட நகை கேட்டியாமே, எப்படி தர முடியும்? ஓனரே, நான் என்ன அடுத்தவளுக்கு போடியதுக்கு கேட்டேன். அவளோட சொந்த நாத்தனாருக்கு போடுன்னு சொன்னேன். அவளும் சரித்தே, என் நாத்தனாருக்காக நான் இது கூட செய்ய மாட்டானான்னு சொல்லி செய்யறேன்னு சொல்லியிருந்தா. அதுக்குள்ள நீங்க இப்படி புடுங்கிட்டு வந்து வச்சா என்ன அர்த்தம் ஓனரே? ஊர்ல உள்ளவங்களுக்கு உங்க தங்கச்சி செய்ய போறா? சொந்த நாத்தனாருக்கு இது கூட செய்யாம உங்க தங்கச்சி வேற என்ன செஞ்சிருவா சொல்லுங்க? ஆமா, நீ பிள்ளை பத்து வைப்பா, என் தங்கச்சி நகை போட்டு கட்டி கொடுப்பா. இங்க பாரு மீன்காரி, உன் மகளுக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருந்தா நீ உழைக்கணும், உன் புருஷன் உழைக்கணும், உன் மகன் உழைக்கணும். உங்க உழைப்புல நீங்க எவ்வளவு நகை போட்டு கட்டி கொடுத்தாலும் யாரும் கேட்க போறது கிடையாது. நான் எதுக்கு போட்டா ஏன் போட்டான்னு கேட்டா இனி அதுக்கு பிறகு வந்து நீ கேளு. என் தங்கச்சி நல்லா இருக்குன்னு நாங்க போட்ட நகையை நீ எப்படி போட்டு அவளுக்கு கட்டி கொடுக்கலாம்? அது மட்டும் இல்ல, எங்க அம்மாட்ட வந்து வீட்டை வித்து தான் கேட்டியாம எப்படி? என்ன உன் இஷ்டம் தான் எங்க வீட்டுல எல்லாமே நடந்துட்டு இருக்குமா? உன் இஷ்டத்துக்கு வந்து எங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கா? எங்க வீட்டை விற்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓனரே, உங்க அம்மைக்கு 10 வீடு இருக்கு. அவியலுக்கு 3 பிள்ளைகள் தான். 3 பிள்ளைகளுக்கு 3 வீட்டை பங்கு வச்சாலும் மிச்ச அவியலுக்கு ஒரு வீடு இருக்கு. அத அவிய காலத்துக்கு பிறகு நம்ம பங்கு வச்சுக்கிடலாம்னு வச்சுக்கிடுங்களா? இப்போதைக்கு அவிய 3 வீட்டை பங்கு வச்சு கொடுக்கணும். நீங்க உங்க அம்மா கூட தான் இருக்கீங்க, நீங்க இப்ப பங்கு கேட்க மாட்டீங்க. தம்பி சேகருக்கு கல்யாணம் முடியல. ஏன் மருமகள் கல்யாணம் முடிஞ்சு இப்ப எங்க கூட இருக்கால்ல? அப்ப அவளுக்கான பங்கு சம்மந்தி தந்துதானே ஆகணும் ஓனரே. நாங்க இப்ப பங்கு பிரிச்சு எடுக்க போறோம் சொன்னமா? இப்ப பிரிக்கீலோ எப்ப பிரிக்கீலோ எப்பனாலும் அவளுக்கு சேர வேண்டியதுதானே நான் கேட்டேன். நான் என்ன உங்க சொத்துலயா பங்கு கேட்டேன்? என் மருமகளுக்கு சேர வேண்டிய 3 வீட்டுல ஒரு வீட்டை வித்து பணத்தை தாங்கன்னு கேட்டேன். மிச்ச 2 வீட பேரவ பாத்துக்கிடலாம் சம்மந்தி கிட்ட தெளிவா சொல்லிட்டு தானே போனேன் ஓனரே. நீ சொல்லிட்டா அப்படியே நாங்க கேட்டணுமா? என்ன மீன்காரி ஒரே அராஜகம் பண்றீங்க? அராஜகமா? இதுல என்ன இருக்கு ஓனர்? நான் நியாயத்தை தானே கேக்கேன். ஊர்ல உள்ளவியல ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து நியாயம் கேளுங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட்னு எல்லாரும் சொல்லுவாவே. நல்லா சொல்லுவாவே. நீனே என் தங்கச்சியை ஏமாத்தி கூட்டிட்டு போய் மோனு கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்தா. அந்த கல்யாணத்துல எங்களுக்கு யாருக்குமே இஷ்டம் கிடையாது. அதனால போனது போட்டோன்னு விட்டாச்சு. இப்போ வந்து நின்னுட்டு சொத்தை வச்சு தானே எப்படி தர முடியும்? பார், உனக்கு பொண்ணு மட்டும் தான் வேணும்னா கூட்டிட்டு போயாச்சு, கல்யாணத்தை முடிச்சாச்சு. அதுக்கு மேல நீயா வந்து எதையும் இங்க எதிர்பார்த்துட்டு நிக்க கூடாது. எங்களுக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் தான் எதா இருந்தாலும் தருவான். அதுவும் என் தங்கச்சிக்கு தங்கச்சி பிள்ளைக்கு மட்டும் தான், உன் பிள்ளைக்குலாம் தர முடியாது. ஓனர், அதான் உங்க தங்கச்சியோட நகையை அவட்ட கொடுங்க. எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையில நீங்க தலையிடாதுங்க ஓனரே. உன் குடும்ப பிரச்சனையில நான் வந்து தலை விட மாட்டேன் மீன்காரி. ஆனா என் தங்கச்சிக்கும் தங்கச்சியோட பொருளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். ஓனர், நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம் ஓனரே. இப்படி உங்க தங்கச்சிக்கு போட்ட நகையை எடுத்துட்டு வந்து நீங்க வச்சிருக்கிறது நல்லா இல்ல சொல்லிட்டேன். பாவைய மார்மவா வேறுங்காலத்தோட அவ அலையணும், நீங்க நகை நட்டெல்லாம் போட்டு சுத்தணும்னு நினைக்கிறீங்களோ? ஏய், என்ன மீன்காரி, என் தங்கச்சி நகை பாதுகாப்பா இருக்கும். எப்ப அவளுக்கு தேவையோ நாங்க கொடுப்போம். ஆனா உன் தேவைக்குலாம் அது தர முடியாது. அதே மாதிரிதான் வீடும், அவளுக்கு பங்கே கிடையாது. என்னது கிடையாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? இங்க பார் மீன்காரி, நிரோஜா எங்க பேச்ச கேட்டு கல்யாணம் முடிச்சிட்டு போயிருந்தானா அவளுக்கு பங்கு உண்டு. எங்க பேச்ச கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணனால அவளுக்கு பங்கு கிடையாது. பாவம் பார்த்து அவளுக்கு பண்ண நகையை நாங்க கொடுக்கணுமேனு கொடுத்துருந்து. அதுவும் எங்க அம்மா பண்ண வேலையால தான் கொடுத்துருந்து, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன். இதுக்கு மேல வீடை வித்து தான் காடை வித்து தான் நீங்க வந்தான்னு வச்சுக்க 3 முடிய கட்டு பண்ணி விடுவேன். ஓனரே, நீங்க இப்படி பேசியதே நல்லா இல்ல ஓனரே. உங்களுக்கு முதல்ல இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? ஓ,
உன்னை மாதிரி யாராவது எங்க அம்மையும் தம்பி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு போயிடக்கூடாதா என் பேர்ல எழுதி வாங்கி வச்சிருக்கேன். நான் எதுக்காக என் புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே கிடக்கேன்? இதுக்காக தான் இங்க இருக்கேன். என் புருஷன் வந்த பிறகு நான் அங்க போகாம இருக்க காரணம் இதுதான். இந்த 10 வீடை எனக்கு தான் நான் பார்த்து யாருக்கா கொடுத்தாதான் உண்டு. என் தம்பி சேகருக்கு அப்படிதான். நீரோஜா எங்க பேச்சு கேட்கல, அதனால அவளுக்கு வீடே கிடையாது. என் தம்பி சேகரா நான் சொல்லிய பொண்ணை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு வீடு, இல்லைன்னா அவனுக்கு வீடு கிடையாது. எப்பவுமே 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கு நான் தான் ஓனர். சேகர் தம்பி, ஓனர் என்ன சொல்லியா பாருங்க சேகர் தம்பி. நீங்க தான் இந்த வீட்ல நியாயமா பேசுவீங்க. நீங்களே கொஞ்சம் இந்த நியாயத்தை சொல்லுங்களேன். நீரஜா பிள்ளைக்கு வீட்டை எழுதி தர மாட்டாவளா? சம்மந்தி கொடுத்த நகையும் நீரஜாட்ட இருந்து ஓனர் புடுங்கிட்டு வந்திருக்காவ. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க தம்பி. சிசாண்டி, எங்க அக்கா எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அவ எதுவுமே தப்பு செய்ய மாட்டா. சேகர் தம்பி, நீங்களா பேசுறீங்க எப்படி? ஏன் மீன்காரி, என் தம்பி பேசக்கூடாது? அவன் தான் பேசி அவன் தெளிவா இருக்கான். எல்லாரையும் நீ ஏமாத்தி வாங்கிட்டு போயிடலான்னு மட்டும் ஆசைப்பட்டுட்டு வராத. எங்க அம்மையை என்ன நீ ஏமாத்த முடியாது. எங்க அம்மையை இப்படிதான் பேசுவா. முதல்ல இங்கிருந்து வெளியே போ மீன்காரி. சேகர் தம்பி, வானர் தான் அப்படி இருக்காவனா நீங்களுமா? நீரஜா பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தை தர மாட்டேன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன சேகர் தம்பி இதெல்லாம்? சிசாண்டி, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எங்க அக்கா என்ன சொல்றாளோ அதுக்கு தான் நாங்க கட்டுப்படுவோம். 10 வீடோ என்னைக்குமே நாங்க பிரிக்க மாட்டோம் சிசாண்டி. எனக்கே கல்யாணம் ஆனாலும் நாங்க பிரிக்க மாட்டோம். எல்லாம் எங்க அக்கா கிட்ட தான் இருக்கும். எங்க அக்கா தான் இதை பொறுப்பா பாத்துக்கிடுவா. அதனால இதை பத்தி மட்டும் இனி கேட்டு வராதீங்க சிசாண்டி. ஐ அம் வெரி சாரி. தென் பாண்டி சீமையில தேரோடு வீதியில நான் போல வந்தவள யாரடிச்சாரோ 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 அழுதா மனசு தாங்காது இனியும் அழுது புலம்பாது அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்மாடி சீமையில தேரோடு வீதியில நான் போல வந்தவள யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. அப்படியே ஒரு பெரிய கமலஹாசன் ஃபீல் பண்ணிட்டு போறாரு. இன்னொரு தடவை இங்க வா மீன்காரி, கொண்டே அறுத்துப்படி. ஏக்கா பாவம் காபி சாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போறாங்க. ஃபீல் பண்ணிட்டு எங்க போயிட போற? கடல்லே போய் விழுந்துருவா, வீட்டுக்கு தான் போவ. இல்லக்கா ரொம்ப பாவமா இருக்கு, நான் வீட்ல கூட்டி போய் விட்டு வந்துட்டுமா? ஏலே, இந்த மீன்காரி போடிய நாடகத்தை பார்த்து நீ ஏமாந்துறாத. அவ உன்னையும் வித்துப்புடுவா, என்னையும் வித்துப்புடுவா. வீட்டை விற்காது ஏமாத்திரம். அதனால இவளுக்குலாம் நீ பாம்பாக்க வேலையை வச்சுக்கிடாத. ரொம்ப நடிச்சு நாடகம் போட்டுட்டு போற. நீ இப்ப சொன்ன பத்தியா அதுல உறுதியாரு, அது போதும். நான் எப்பவுமே இதுல உறுதியா இருப்பேன்க்கா. எல்லா வீடும் உனக்குதான். புழுக்கை, ஏய் புழுக்கை, புழுக்க கண்ணா. பாட்டி வாங்க பாட்டி. 2-3 நாளா பாட்டி நினைப்பே இல்லாம அங்க போய் தங்கிக்கிட்டா. இப்போ வாங்கலாம் வாங்க. சாரி பாட்டி, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ஆமா, ஃபோன் பண்ணிட்டா மட்டும் போதும். ஆமா, என்ன சொன்னா உன் மாமியாரு நாகப்பழம்? பாட்டி அவங்க இப்பதான் நல்லா பேசுறாங்க பாட்டி. எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு செஞ்சுலாம் தந்தாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்க பாட்டி. அங்கேயே இருக்கதான் சொன்னாங்க. நாங்க தான் கிளம்பி வந்துட்டோம். மாமியார் ரொம்ப தான் பாசம் கட்டியாலோ, இனி உன்னையே கையில பிடிக்க முடியாது. அப்படிலாம் இல்ல பாட்டி. ஆமா, உன் மாமியார் என்ன செஞ்சு கொடுத்தா? பண்டம் பலகாரம்லாம் நிறைய சுட்டு கொடுத்து அனுப்புனாளா? ஆமா பாட்டி. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஒன்னி எடுத்துட்டு வராண்டா. இந்தா புழுக்க. என்னது பாட்டி? உனக்கு ரொம்ப பிடிக்குமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வட வழியில ஒரு கடையில போட்டுட்டு இருந்தாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ் பாட்டி. உனக்கும் உன் பிடிச்சனுக்கும் இதுக்கு 2 பேரும் சாப்பிடுங்க, சரியாம்மா? சரி பாட்டி. நீங்க சாப்பிடல? எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. உனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். வீட்டுல உன் ஆட்டாக்காரி ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, அதை சாப்பிட்டுக்கிறீ. சரி பாட்டி. அப்போ உன் மாமியாரு நாகப்பழம் உன் கூட சந்தோஷமா பேசி வாங்கி இருக்கா. ஆமா பாட்டி. அவகிட்டயாவது நீ மாசமா இல்லைங்கிற விஷயத்த சொல்லக்கூடாதா? பாட்டி, நான் மாசமா இருக்கேன்னு சொன்னதுனால தான் என் கூட கொஞ்சமாவது பேசுறாங்க. இல்லைன்னு சொன்னா அத்தை பேச மாட்டாங்க பாட்டி. இந்த மீன்காரிக்கு வேற வேலையே இல்லை. ஏற்கனவே உன் ஆட்டக்காரிக்கிட்ட நீ மாசமா இருக்கான்னு போய் சொல்லிதான் உன்னை அங்க பேச வச்சிருக்கு.
அவளும் அதனால தான் உன்னைய சேர்த்துக்கிட்டா. இப்போ என்னடானா உன் மாமியார்கிட்டயும் இந்த மீன்காரி அதே பொய்ய சொல்லி வச்சிருக்கா. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ஆமா பாட்டி, நான் மாசமா இல்லைங்கிற விஷயம் அம்மாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுமோ நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஏ ஜெனிஃபர், அப்போ நீ மாசமா